ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 68 முதலாவது வசனத்தை வாசியுங்கள். சாம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் செபிங்க. கர்த்தாவே, என்னோடு கூட பேசும். இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னோடு கூட நீர் பேசி என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் என்று எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் செபிங்க. என்னோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் பேசுகிற தேவன். உமது ஆவியானவர் மூலமாக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகிறவர். ஆதியிலிருந்து இன்று வரையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தேவன். அதை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறீர். நீர் பேசுகிறீர். ஆவலாய் உமது சத்தத்தை கேட்க ஆவலாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுகிறீர். செவிட்டு வெறியனை போல் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட செவிகளை நீர் திறந்து நீர் பேசுகிறீர். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே இருந்து, இந்த வார்த்தையிலே இருந்து நீர் எங்களுக்கு இன்றைக்கு நீர் என்ன போஜனத்தை நீர் வைத்திருக்கிறீரோ அதன்படியே நீர் எங்களை போஷித்து அனுப்ப வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவன் எழுந்தருள்வார். கவனிங்க, இங்கே தேவன் எழுந்தருள்வார். அப்படி எழுந்தருளும் பொழுது என்ன ஆகுமா? அவருடைய சத்துருக்கள், அவரை பகைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? சிதறுண்டு அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படி ஓடி போவாங்களாம்? எப்படி சிதறுண்டு போவாங்களாம்? புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி தேவன் செய்த அந்த கிரியைகளை நினைவு கூர்ந்து தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும் என்பதைத்தான் அவர் சொல்றார். யாரு? சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இங்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும்? இங்க ஆக்சுவலாக எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? தாவீது, தேவன் எழுந்தருளினால் எனக்கு விரோதமான சத்துருக்கள் சிதறுண்டு, என்னை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள் என்று எழுதியிருக்கணும். ஆனால் தாவீது எப்படி எழுதுறாருன்னா, அவர்கள் எனக்கு விரோதமான சத்துருக்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு விரோதமான சத்துருக்கள். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், இப்போ லிடியா இருக்கா, யாருமா நீ, யார் பிள்ளை நீ அப்படின்னு கேட்டால், நான் எம்ஜிஆர் பிள்ளை. அப்பா பேர் அப்படி தான் வருது. ஆமான்னு நினைக்கிறேன், இல்லை? ஆமாம். அப்படின்றது உலக பிரகாரமான காரியம். இப்போ தாவீதை நீ யார் பிள்ளைப்பான்னு கேட்டால் அவரும் கூட சொல்லலாம், நான் ஈசாயின் குமாரன் என்று அவர் சொல்லலாம். ஆனால் அது அல்ல. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அது அல்ல. இங்கே அவர்கள் நம்முடைய வளர்ப்பு தகப்பனும் வளர்ப்பு தாயும் தான்.
நம்ம என்னத்தான் என் கண்ணு மணியே பொண்ணு முத்து முருங்கைக்காய் கத்திரிக்கான்னு கொஞ்ச நாளும் நாமெல்லாம் அவங்களுக்கு யார்? தாதிமார்கள். தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நாமெல்லாம் யார் அவங்களுக்கு? வளர்ப்பு பிள்ளைகள். நாம் வளர்க்கிற தாயும் தாதிகளும் தகப்பனும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஞாபகம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நாமளும் கூட சொல்லுவோம், இது நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. அது சும்மா கேட்குற நேரத்தில் மாத்திரம் இல்லை, எப்போவுமே நம்முடைய இருதயத்தில் அதுதான் நினைவாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனையாயும் இருக்க வேண்டும். தாவீது அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவன் எழுந்தருள்வார். அப்போ என்ன ஆகுனா அவருடைய சத்துருக்கள், அவங்க ஏன் சத்துருக்கள் அல்ல, நான் அவருடைய பிள்ளை. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? எறும்பு அடிப்போமா மாட்டுமா? பெற்றவங்க என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வோம்? இந்த எறும்பு அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு கூட 4-5 சேர்த்து எறும்பு அடித்து காட்டுவோம், அழாதே நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு கொசு கடிச்சா கூட விடாமல் என்ன செய்வோம்? அடித்து காட்டிடும். அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என்ன இது கடித்தாலும் அது எனக்கு விரோதமானது அல்ல, என் தகப்பனுக்கு விரோதம். அதனால் அப்பா என்ன செய்துட்டார்? அதை அம்மா என்ன செய்துட்டாங்க? அதை அடிச்சிட்டாங்க. காரணம், அந்த பிள்ளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ என்னை கொசு கடிச்சிடுச்சின்னு சின்ன பிள்ளை சொல்லுமா? எறும்பு கடிச்சிடுச்சின்னு சொல்லுமா? சில நேரத்தில் எதுக்கு அழுதுன்னு நமக்கு தெரியாது. பிள்ளைங்க சில நேரத்தில் எதுக்கு அழுதுன்னே நமக்கு தெரியாது. பாலுக்காக அழுதா, எதனா பூச்சி கடிச்சு அழுதா, இல்லை வயிற்று வலியில் அழுதா, இல்லை காது வலியில் அழுதா, இல்லை கை வலியில் அழுதா, எதனால் அழுதுன்னே சில நேரத்தில் நம்ம பெற்றவங்களாக இருந்தாலும் கூட, தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தெரியாது. ஆனால் நம்முடைய பரம தகப்பனுக்கு அப்படி அல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய கிரியைகளிலும் இதுதான் ஊறி போயிருக்க வேண்டும். நான் அவருடைய பிள்ளை, எனக்கு ஒன்றுன்னா அவர் எழுந்தருள்வார். அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜெபகுமாரி கூட சாட்சி சொன்னான். எத்தனை மணி? 2 மணியா? 2:30 மணி தூங்கின்னு தானே இருந்து, திடீர்னு புள்ள கத்துறான். கத்திட்டு போட்டோம், நான் தூங்குறேன்னு தூங்க முடியுமா? சரி, அப்பா மாத்திரம் தூங்கிடுவாரா? அப்படியே தூங்கினாலும் அம்மா விடுவாங்களா? நான் தான் முடிச்சுட்டு இருக்குமா, நீ எழுந்துரு. ஒரு கில்லு திரும்ப மாட்டாங்க. இங்கேயே எப்படி குத்துறாங்கன்னா அப்போ அங்கே எப்படி குத்திருப்பாங்க? இதுக்கெல்லாம் நமக்கு டெமோ வேறு எங்கேயும் தேவையே இல்லை, இல்லையா? அப்போ சும்மா அப்படி பிள்ளை நம்மக்கிட்ட இருக்கிற மாம்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அழுதாலே நம்ம இப்படி உடனே நம்ம பதைக்கிறோமே. நம்முடைய தகப்பன் நம்மை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை முன்குறித்தவர், நம்மளை தெரிந்து கொண்டவர், நமக்காக எப்படி இருப்பார் அவர்? வசனம் சொல்லுகிற அதே தாவீது தான், அதே சங்கீதக்காரர் தான் எழுதுகிறார் சங்கீதத்திலே, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லை, அவருக்கு தேவையே இல்லை உறக்கம். என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு சந்தோஷம். ஆனால் நாம் தான் சொல்லுவோம், பிள்ளையாக இருந்தால் கூட, ஐயோ தொல்லையாக இருக்குது, ராத்திரியெல்லாம் தூங்க விட மாட்டேன், இல்லை ராத்திரியெல்லாம் தூங்க விட மாட்டேன், தொல்லையாக இருக்குது. பிள்ளை தான் ஆனாலும் தொல்லை. ஆமாம், சரி, இப்போ அவளை தான் சொல்கிறாங்கன்னு தெரியுது, அதனால் சிரிக்கிறான். முதல்ல நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னுட்டு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் நாம் எவ்வளோ நேரம் கத்தினாலும் நம்மளை தாங்கி அணைத்து அரவணைத்து நம்மளை ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் இருக்கிறார். தாயை போலவும் அவர் ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார். தகப்பனை போலவும் தூக்கி எடுத்து தோளிலும் மார்பிலும் அணைத்து கொண்டு நம்மளை தாளாட்டுகிறவராகவும் சீராட்டுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். அப்போ தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இது ஒன்று தான் நிபந்தனை, வேறு ஒன்றும் இல்லை.
தேவன் நமக்காக எழுந்தருளணும், எழுந்தருளி நமக்காக கிரியை, அதாவது எழுந்தருளினார் என்றால் என்ன அர்த்தம்? எழுந்தருள்வார், அந்த வார்த்தை கொஞ்சம் பிரித்து படித்தா எழுந்து அருள்வார். அருள்னா என்ன? அருள்வார்ன்னா என்ன அர்த்தம்? எழுந்து அருள்வார் அப்படின்ற அந்த வார்த்தையில் விசேஷம் இருக்கிறது. எழுந்திருக்கிறது வேற, தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறது, உக்காந்து எழுந்திரிக்க முடியாமல் எழுந்திருக்கிறது இல்லையா, அது வேறு. இது எழுந்து அருள்வார் என்று சொன்னால் நமக்காக அவர் எழுந்து கிரியை செய்கிற தேவனாய், நன்மையாய் கிரியை செய்கிற தேவனாய், நன்மையை மட்டுமே நமக்கு கொடுக்கிறவராக அவர் எப்பொழுதும் கண்ணும் கரிசனமுமாக இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் எழுந்தருள்வார். அப்போ எதற்காக அவர் எழுந்தருளுகிறார்? எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் நித்தமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை, போராட்டத்தை உண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சத்துருக்கள் எங்கே வேண்டுமென்றாலும் இருப்பார்கள். சத்துரு இங்கே தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, இங்கே கூட இருப்பான். சபையில், ஆராதனையில், இந்த நேரத்தில் கூட இருப்பான். இருப்பானா மாட்டானா? ஆனால் யாருக்குள்ளே இருப்பான்றது அது வேறு விஷயம். ஆனால் யாரை அவன் பயன்படுத்த முடியாது இருப்பான். இயேசுவனுடைய 12 சீஷர்கள், 12 பேரும் பந்தி இருக்கிறாங்க. அங்கே பிசாசு இருந்தானா இல்லையா? இருந்தானா இல்லையா? இயேசு சொன்னார், ஒருத்தன் பிசாசா இருக்கான். ஒருத்தன் அந்த பிசாசா இருக்க என்னை காட்டி கொடுப்பான். பொதுவாக தான் சொன்னார், யாரையும் அவர் என்ன செய்யலை, பாயிண்ட் பண்ணலை. அதனால் அங்கேருந்த 12 பேரும் என்ன எப்படி நினைக்கிறாங்க? நானோன்னு கேட்குறாங்க. நானோ கார் இல்லை, நானும் ஆண்டவரே. இப்போ இங்கே உங்களுக்குள்ளும் ஒன்று பிசாசா இருக்குன்னு சொன்னால் நாம் நானான்னு கேட்க மாட்டோம், யார் அவங்க அப்படின்னு அப்படி பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களா, இந்த பக்கம் இருக்கு, நம்மளை கூட நினைக்க மாட்டோம். ஆனால் சீஷர்கள் அது வரலாம் பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, நான் ஆண்டவரே. இதில் என்ன பியூட்டின்னா, யார் பிசாசா இருந்தானோ அவனும் கூட கேட்டான், ஆனா நீ சொல்லுகிறபடி தான் சொல்லிட்டார். அவனுக்கு மட்டும்தான் அது மற்றவங்களுக்கு புரியலை. ஆனால் அவனுக்காவது புரிஞ்சா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவனுக்கு தான் சொன்னார், செய்கிறத சீக்கிரமா செய்ப்பா. ஏன்னா பிசாசு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டான். தேவ சமூகத்தில் ரொம்ப நாள் இருக்கவும் முடியாது, வெளியே இழுத்துட்டு போயிடுவான். சபையிலேருந்து சில பேர் விலகி போகிறாங்கன்னு சொன்னால் காரணம் என்னென்னா, பிசாசு அவங்கள வெளியே கொண்டு போகிறான்னு அர்த்தம். இது தெரியறதே இல்லை. நிறைய பேருக்கு பாஸ்டரோட பிரசங்கம் பிடிக்கல, ஏதாவது ஒரு ஷாக்கு வேணும். இல்லை இந்த சகோதரியுடைய கட்டின வர சேலை பிடிக்கல, இந்த இவர் போட்டுன்னு வர ஃபேண்ட், ஏதோ ஒரு ஷாக்கு வேணும். பாஸ்டர் ஒழுங்காகவே பேச மாட்டேன்றாரு, எதனா ஒன்று வேணும். அந்த பிசாசுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். சில நேரத்தில் பிசாசு ஒரு சிலருக்குள்ளே இருக்கும், தெரியாது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் நடத்துகிற ஆவியானவருக்கு தெரியும், நாங்கள் கடிந்து கொள்வோம். சில நேரத்தில் பிசாசும் போவோம், கூட சேர்ந்து அவங்களையும் இழுத்துட்டு போவோம். அதை உணராமல் அவர்களும் போவார்கள். நமக்கு நல்லது தானே செஞ்சுருக்காங்க ஆண்டவர், பாஸ்டரும் நமக்கு நல்லது தானே செஞ்சுருக்காருன்னு நினைக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தருக்குள் பூரணமாக இல்லாதது தான் அதற்கான காரணம். பூரணமாக இல்லாதது தான் அந்த காரணம். கர்த்தருக்கென்று இல்லாதது தான் அது காரணம். நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தாவீதை போல சொல்ல முடியும், தேவன் எழுந்தருள்வார், எழுந்து அருள்வார், நன்மையை செய்வார். அது என்ன? எனக்கு விரோதமான சத்துருக்களை அல்ல, அவருக்கு விரோதமான சத்துரு. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. அப்போ அவருடைய பிள்ளைக்கு விரோதமாக கிரியை செய்கிறான்னா அது என்னுடைய சத்துரு அல்ல, அது அவருடைய சத்துரு. அப்போ அவருடைய சத்துருன்னு சொல்லும் போது அவர் இல்லைப்பா என் சத்துருன்னு சொல்லுவாரா? இல்லை.
அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன் ஓடி போவார்கள். எப்படி புகை பறக்கடிக்குமா போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கனிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் அவருக்கு முன்பதாக அழிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்க கிரியைகளும் சத்ருவின் கிரியைகளும் தான் அழிய வேண்டும். அதோடு சேர்ந்து அதை பிடித்து வைத்திருக்கிற அந்த சம்பந்தப்பட்ட மனுஷர்கள் அழியக்கூடாது. யூதாசும் கூட மனம் மாறி வந்திருந்தான்னா கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்திருப்பார். ஆனால் அவன் முழுக்க 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 பிசாசுக்கே இடம் கொடுத்ததுனால பிசாசு எங்கே கொண்டு போயிட்டான்? அவனை மரணத்திற்கு கொண்டு போயிட்டான். சூசைட் அட்டம்ப்டுக்கு கொண்டு போயிட்டு அவனை சாகடிச்சிட்டான். அதே போல பேதுரு மறுதலித்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை அவர் சொன்னபடியே மறுதலித்தார். ஆனால் மனம் கசந்து அழுதார். அல்லேலூயா. அவர் செய்தது என்ன? ஐயோ நான் மறுதலிச்சிட்டேன், இனிமேல் நான் வாழறதுக்கே தகுதியில்லைன்னு போய் சூசைட் பண்ணனா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் சொன்னதை நினச்சி மனம் கசந்து அழுது தேவனை மறுபடியும் தேடினதுனால, தன்னை சமர்ப்பணம் செய்ததுனால இயேசு அவரை தேடி வந்தார். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அப்ப தேவன் நமக்காக எழுந்து கிரியை செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களை நமக்கு அருள் செய்ய வேண்டும். அருள் ஏராளமாய் பெய்யும் பெய்யும் நம்ம பாட்டு பாடுறோமே, அப்படி அருள் ஏராளமாய் பெய்ய வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏராளமாய் உண்டாக வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, செயலிலே, கிரியைகளிலே அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவையானது. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என்னுடைய இருதயத்திலெல்லாம் உள்ளதையெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் தாவீது இருந்தார். அதுக்குன்னு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. தாவீது அவனும் கூட இடறி போனார், தளர்ந்து போனார், பாவம் செய்தார், விபச்சார பாவம் கூட செய்தார். ஆனால் பாவம் செய்தும் இடறி போன பொழுதும் கூட அவர் தேவன் அதை உணர்த்தும் பொழுது உடனே உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். தாவீதுனுடைய ஜெபத்தை எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே வெளியரங்கமாக இருக்கும். மறைவான பாவத்தை செஞ்சுட்டு வந்து வெளியரங்கமாக ஜெபித்த தாவீதை போல இன்னைக்கு யாருமே கிடையாது. மறைமுகமாக நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், சபை முன்னால் வந்து வெளியரங்கமாக அதை சொல்லி நம்மளால் ஜெபிக்க முடியுமா? இல்லை சாட்சி தான் சொல்ல முடியுமா? எனக்காவது சொல்லியிருக்காமா? சொன்னால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே. ஆனால் தாவீது அப்படி அல்ல, எழுதியே வச்சுட்டு போயிட்டார். நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சேன். 51வது சங்கீதம் அந்த பிராக்கெட்டில் உள்ளதை வாசிங்க. 51வது சங்கீதம் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை வாசிங்க. சீக்கிரம். 68வது சங்கீதத்திலிருந்து 51க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? சத்தமா? பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அந்த 51வது சங்கீதத்திற்கு ஒரு ஹெட்லைன் கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? ஆவியானவரும் அதை எழுதும்படியாக எழுதி வைத்திருக்கின்றார். அது என்ன? தாவீது பத்சேபாளிடத்தில் என்ன செய்தார்? நல்லது செய்தார்னு இருக்குதா? என்ன செய்தார்? பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவருக்கு என்ன செய்தாரு? பாவத்தை உணர்த்தின பொழுது
உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஏதோ ஒரு நடந்த சம்பவம், மூலையில் நடந்த அந்த பாவக்காரியம் நடந்தது, மறைமுகமாய் நடந்தது. ஆனால் அதை கர்த்தர் வெளியரங்கமாக்கி நீதான் அவன் என்று சொல்லி சபை முன்னால், அதாவது அந்த தேசத்தை ஆளுகிற அந்த சபை முன்பதாகவே தாவீதினுடைய அந்த காரியத்தை சொல்லும் பொழுது தாவீது அதற்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் பாவம் செய்தேன், மனுஷனுக்கு விரோதமானு சொல்லலை, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இப்படி இன்னொரு முறை கூட சென்சஸ் எடுத்துட்டு அப்பவும் கூட அதே மாதிரி தான், நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, என்னை அழியும் என்று ஒப்பு கொடுக்கிறார். இப்படி நம்மை நாமே நிதானித்து அறிந்து உணர்ந்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு ரொம்ப பெரிய. இன்னைக்கு கூட பந்தி இருக்கிறது, எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க? என் பாவ காரியங்கள் எல்லாம் நான் அறிக்கை செய்து விட்டு வந்திருக்கிறேன். கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே நான் செய்ததெல்லாம் நான் நினைவு கூர்ந்து அவைகளெல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டு வந்திருக்கேன்னு எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க? இல்லைன்னா ஆயத்தப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. உங்களை வெளியரங்கமாக அறிக்கை செய்ய சொல்லலை, தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் தாவீது வெளியரங்கமாய் அறிக்கை செய்து எழுதியும் பின்வரக்கூடிய சந்ததிகளும் கூட பார்க்கட்டும் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார், அது சாட்சியாக. அப்போ இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாக மறைந்தில்லை, வெளியரங்கமாக இருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்டவர்களுக்காக அவர் எழுந்தருள்வார். யாரெல்லாம் தேவனுக்கு நான் மறைவா இல்லை, நான் வெளியரங்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தேவன் எழுந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவன் எங்கெல்லாம் எழுந்தருளினார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11-12 சீக்கிரமாக வாசிங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 11 and 12. சீக்கிரம். நியாயாதிபதிகளை பழைய ஏற்பாட்டில் தேடுறீங்களா, புதிய ஏற்பாட்டில் தேடுறீங்களா? 6, 11, 12. ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், கிதியோன் என்றதான ஒரு மனிதன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்கான்? வேலை செஞ்சிட்டு இருக்கான். அதுவும் சவகாசமாக செய்கிற வேலை இல்லை, மிகவும் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் துரிதமாகவும் செய்துக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டால், மீதியானர்கள் எப்போது, அதாவது சத்துருக்கள் எப்போ எப்படி தானியங்களை எல்லாம் அழிப்பார்கள் அல்லது கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் என்று தெரியாது. ஆகவே அவன் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸோட கூட அவன் அந்த ஆலைக்கு பக்கத்தில் என்ன செய்கிறான், அவன் போர் அடித்தான். போர் அடிக்கிறது வேற, போர் அடிக்கிறது வேற. நாம் சொல்லுவோம் சில நேரத்தில், ரொம்ப போர் அடிக்குது, ஜெயந்தி சிஸ்டர் வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப போர் அடிக்குது, சுஸ்லா சிஸ்டர் வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயா போய் சுற்றிட்டு வரலாமா? அப்படி இல்லை. போர் அடித்தா எங்கேயாவது போகிறதில்லை, வேலை இருக்குது நமக்கு. அல்லேலூயா. வேலை இருக்குது. எப்படிப்பட்ட வேலைன்னா,
சத்துரு எப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிப்பான் என்று நமக்கு தெரியாது. இந்த வேலை எல்லாருக்கும் இருக்கு. கண்ணு கருத்தமா எப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை சத்துரு கொள்ளை கொண்டு போவான் என்று தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஆலைக்கு சமீபமாய் அவன் என்ன செய்தானா, அந்த மீதியானரின் கைகளுக்கு கோதுமையை தப்புவிப்பதற்காக ஆலைக்கு அருகிலே இருந்து அதை போரடித்தான். அல்லேலூயா. வேலை செய்துகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கர்த்தருடைய தூதனானவர் எழுந்தருளுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வேலை செய்தாலும், ரோட்டில் வேலை செய்தாலும், ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்தாலும், இல்லை சொந்தமாக பிஸ்னஸோ வியாபாரமோ பண்ணாலும், இல்லை வீட்டில் சட்டி பானையை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தேவன் எழுந்தருளுவார். அதை நீங்கள் உண்மை முத்தமாய் செய்தால். எப்படி? அதை உண்மை முத்தமாய் செய்தால் நம்முடைய வேலையை சத்துரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் நாமளே சத்துருவுக்கு பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்போம். நான் தான் செய்யணும், நான் தான் அதை வெட்டணும், நான் தான் இதை அறுக்கணும், நான் தான் பெருக்கணும், நான் தான் துவைக்கணும், டெய்லி நான் தான் போக வேண்டியிருக்கு, மழைன்னு இல்லாமல், பனின்னு இல்லாமல், வெயிலுன்னு இல்லாமல், இந்த இடிபாடுகளில் இடிபட்டு இப்படியெல்லாம் முறுமுறுத்துக்கிட்டே போனால் தேவன் எழுந்தருள மாட்டார். பலானவன் தான் பக்கத்தில் வந்து நிற்பான். இல்லையா? வீட்டில் சட்டி பானை உருட்டும் போது அதை எப்படி செய்யணும்? தேவன் விரும்புகிற மாதிரி செய்யணும். முறுமுறுப்பு இல்லாமல். அங்கே சத்ருவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? சமையல் கட்டில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. துணி துவைக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேலைக்கு போகிறீங்களா, வேலையில் பிசாசுக்கு, வேலை ஸ்தலத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனோடு இடைப்படணும். நமக்காக அந்த இடத்துல நாம் வேலை செய்கிற ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் நமக்காக எழுந்தருளவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகள் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நமக்கு உதவியாக இருக்கும்படியாக, நன்மைகளை செய்யும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் தக்க வைத்து கொள்வதும், வேண்டான்னு விரட்டி அடித்து பிசாசை பக்கத்தில் வைத்துக் கொள்வதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. இங்கே இவன் தனக்காக மாத்திரமல்ல அந்த கோதுமையை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி அதை காக்க வேண்டும் என்று அவன் தனக்காக மாத்திரம் அவன் போரடிக்கலை. எல்லாருக்காகவும் சேர்த்து என்ன செய்தான்? தன்னுடைய குடும்பம் இன்னும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவர் எல்லாருக்குமே அது வேணுமே அப்படின்னு கேட்டு தான் அந்த ஒரு இதில் இருந்து தான் தனி ஒருவனாய் நின்று அவன் போரடித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீங்கள் தனியாக செய்தாலும் சரி, 2 பேராக செஞ்சாலும் சரி, 3 பேராக செஞ்சாலும் சரி, 10 பேர் கூட்டு சேர்ந்து செஞ்சாலும் சரி, அங்கே தேவன் எழுந்தருளன்னு சொன்னால் அது நமக்கானதாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கானதாயும் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலே அது எந்த இடமாக இருந்தாலும் தேவன் எழுந்தருள்வார். எதற்காக அவர் எழுந்தருளுகிறார்? நமக்கு விரோதமான சத்துருக்களை, நம்மை கொள்ளையடிக்க நினைக்கக்கூடிய சத்துருக்களை, நம்முடைய வேலையிலே நம்மளை நஷ்டப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய சத்துருக்களை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை, அல்லது வேலை ஸ்தலத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்களை, அல்லது வீட்டில் வேலை செய்யும் போது நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை முறியடிப்பதற்காக தேவன் எழுந்தருள விரும்புகிறார். ஆமென். அப்போ நமக்காக தேவன் எழுந்தருளன்னு சொன்னால் நாம் உண்மை முத்தமத்தோடு கூட அந்த வேலையை நாம் செய்யணும். வீட்லேயும் உண்மை முத்தமத்தோடு செய்யணும், வேலை ஸ்தலத்துலேயும் உண்மையும் முத்தமத்தோடு கூட செய்யணும். என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் சொல்வார்,
நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ ப்ரைவேட்டில் வேலை செய்கிறீங்களோ, ஒரு குண்டூசி வேணும்னா கூட அவங்கள கேட்டு தான் என்ன செய்யணும்? சம்மந்தப்பட்டவங்களே ஒரு குண்டூசி வேணும்னா கூட சம்மந்தப்பட்டவங்களே கேட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அது பொதுவானது. அங்கே சம்மந்தப்பட்டவங்க அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. ஒரு குண்டூசிக்கு கூட ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு நாம் எடுத்தால் தப்பு இல்லை. அதுக்கான பயன்பாடு இருந்தால். ஏன்னா சில பேருக்கு கை சும்மா இருக்காது. பயன்பாடு இல்லைன்னா கூட பார்த்த உடனே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க. எப்படி? சில பேருடைய சுபாவம் அப்படி. அது பயன்பாடே இல்லைன்னா கூட பார்த்தா நல்லா இருக்கே சரி கேட்க கூட மாட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், ஒருத்தருக்கு ஒரு குலாப் ஜாமுன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு குலாப் ஜாம். சில பேர் என்ன செய்வாங்க, ஆனால் அங்கே இருக்கிறவன் என்ன செய்வான், சர்வ் பண்ணுறவன் ஒன்று தான் அப்படின்வான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டு கூட என்ன செய்வோம். அப்போ அந்த இன்னொன்று எடுக்கும்போது இன்னொரு இருக்காது, கடைசியாக வர்றவங்களுக்கு இல்லாத போகுமே. கடைசியாக வரவனுக்கு இல்லைன்னு அவன் முகம் எப்படி இருக்கும், இனிப்பு இல்லைன்னு உடனே கசப்பாக மாறிடும். அப்போ அந்த கசப்புக்கு காரணம் யார்? எக்ஸ்ட்ரா சாப்பிட்டவங்க தானே. இது ஒரு பெரிய பாவமானா நமக்கு அது பெரிய பாவம் இல்லை. ஐஸ்கிரீம் கூட அப்படி தான், ஒன்றுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் 1க்கு 4 கூட சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் லொக்குன்னு எல்லாம் சளியாக வெளியே வரும். 1 சாப்பிட்டா அது மீடியமாக இருக்கும். கிடைக்குதேன்னுட்டு 4 5 சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்புறம் எல்லாம் வேறு மாதிரி க்ரீமாக வரும். அது போகட்டும். இப்போ நம்ம வேலையில் எந்த இடத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இங்கே கிதியோன் உண்மையாக அந்த கோதுமையை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி அந்த கோதுமையை ரட்சித்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டும் என்று அவன் போர் அடித்ததினாலே யாரையும் கூட்டெல்லாம் சேர்த்துக்கல. ஐயோ வந்தால் என்ன பண்ணுறது, சத்துரு வந்தால் என்ன பண்ணுறது, தனி ஒருவனாய் நின்று அவன் செய்கிறான். கர்த்தர் அவனை தான் பராக்கிரமசாலியேன்னு சொன்னார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் எங்கே இருக்கார் தெரியுமா? எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? உண்மையும் உத்தமமாய் வேலை செய்கிறவர்களோடு கூட யார் இருக்கிறது? யார் மேலும் சாக்கு போட்டுறக்கூடாது. எப்படி? நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யட்டுமே, நான் ஏன் செய்யணும் அப்படின்னா அங்கே கர்த்தர் கூட இருக்க மாட்டார். நம்முடைய கடமையை நாம தான் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கடமை என்ன? யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கடமை என்ன, அதை நாம் செய்ய வேண்டும். அதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் எழுந்தருளி நம்மோடு கூட இருப்பார். ஆமென். இப்போ வேலை ஸ்தலத்தில் வேலை காரியங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த வேலையை உண்மை உத்தமமாய் நாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது நாம பார்க்குறோம், லூக்கா 10:38 வாசிங்க. லூக் சாப்டர் 10 verse 38. சீக்கிரம். பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அப்ப இங்க தேவன் எங்க எழுந்தருளி இருக்கிறாரு? எங்க எங்க? வீட்டில். முதல்ல நம்ம பார்த்தது வேலை ஸ்தலத்தில், வேலையில், வேலை நேரத்தில், வேலை செய்யும் பொழுது. இப்போ நம்ம பார்க்குறோம் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் எங்கே? வீட்டில். இங்கே மார்த்தாளுடைய வீட்டில் என்று இருக்கிறது. மார்த்தாளுடைய வீட்டில் மாத்திரம் எழுந்தருள மாட்டார், எல்லார் வீட்லேயும் அவர் எழுந்தருள வல்லமையுள்ள தேவன். அவர் விரும்புகிற தேவனாய்த்தான் இருக்கிறார்.
ஆனால் எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் தெரியுமா? அது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். பெத்தானியா கிராமம் நிறைய வீடுகள் இருக்கும். இப்போ அம்பர்நாத்தை எடுத்துக்கங்க, நிறைய வீடு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? யார் அவரை விரும்பி வேண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே அவர் எழுந்தருள்வார். ஆமென். ஏன்னா அவர் ரொம்ப ஜென்டில். கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு எஸ் நீங்கள் வரலான்னு சொன்னால் வருவார். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, நெண்டிக்கிட்டு அப்படி வந்து என்ன செய்வான்? தள்ளிக்கிட்டு, நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் என்ன செய்வான்? முண்டி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கேப் கிடச்சா உள்ளே பூந்துருவான். ஏசு அப்படி அல்ல. வாசற் கதவு அண்டையில் நின்று அவர் என்ன செய்கிறாரா? கதவை தட்டுகிறார். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால், கதவை திறந்தால் அவன் வீட்டிற்குள்ளே நான் பிரவேசிப்பேன். சீஷர்களுக்கும் கூட அதைத்தான் சொன்னார். ஒரு கிராமத்துக்கு போனாலும், ஒரு நகரத்துக்கு போனாலும், ஒரு பட்டணத்துக்கு போனாலும், ஒரு வீட்டிற்குள்ளே நீங்கள் பிரவேசிங்கள். அந்த கிராமத்தில் பிரவேசிங்கள். பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். அந்த சமாதானத்துக்கு காரணமானவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு சமாதானம். இல்லை வேண்டான்னு சொல்லி உங்களை விரட்டினா நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. உங்கள் கால்களில் படிந்த தூசியை கூட என்ன செய்யுங்க? தட்டிட்டு வந்துருங்க. அந்த தூசி நாளைக்கு என்ன செய்யுமா? ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, யாரும் வந்து சொல்லலையே, யாரும் எங்களுக்கு இது பண்ணலையே அப்படின்னும் போது அந்த தூசி சொல்லுமா, அவங்க வந்தாங்க, நாங்கள் அவங்க காலில் இருந்த தூசி தான், அவங்க வந்தாங்க, நீங்கள் தான் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அந்த தூசி சாட்சியிடும். அப்போ நம்ம நினைக்கிறோம் தூசி தானே, தூசியை கூட கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இங்கே வீட்டில் எழுந்தருளினார். அவர் எழுந்தருளினா என்ன ஆகும்? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள், ஓடி போவார்கள். அப்போ அங்கே நாம் பார்த்தோம், அபேசரன் ஆகிய யோவாசின் மகன் கிதியோன் அந்த கோதுமையை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி அதை ரட்சிக்கும்படியாக, அதை பாதுகாக்கும்படியாக போரடிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அவனோடு கூட எழுந்தருளி அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு முன்பதாக என்ன செய்தார்? அவனை விரட்டி அடித்தார். எப்படி விரட்டி அடித்தார்னு நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்கள், தெரியும். பெரிய யுத்தம்லாம் இல்லை, சும்மா ஒரு தீவட்டியும் ஒரு பானையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு நின்று கர்த்தருடைய பட்டையும் கிதியோனின் பட்டையன்னு சொல்லி நின்னாங்க. அந்த சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. ரொம்ப வேலை இவங்களுக்கு இல்லை. தேவன் எழுந்தருளினார், அப்படி தான் நடக்கும். நம்முடைய சத்துருக்கள் நம் கண் முன்பதாக அழிவதை, அவர்களாகவே அழிந்து கொள்வதை, அழிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். நாம் அழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அதை தேவன் செய்வார். இப்போ இங்கே மார்த்தாள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். மார்த்தாள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், எழுந்தருளினார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சத்ருவின் கிரியை என்ன தெரியுமா? மரியாள். மரியாள் எப்படிப்பட்ட சகோதரி தெரியுமா? எப்படிப்பட்ட சகோதரி? நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா அது வேற. ஆனால் அவருடைய அதுக்கு முன்பதாக அவருடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு பெரிய பாவி. இயேசுவின் பாதத்தை கண்ணீராலே நனைத்து தன் தலைமயிராலே துடைத்து முத்தமிட்டு பரிமளம் தைலம் பூசினவள். விருந்துக்கு அழைத்தவன் இயேசுவையே, விருந்துக்கு அழைத்தவன் இயேசுவையே சந்தேகப்பட்டான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறவள் இன்னார் என்று தெரியுமே, இவள் ஒரு பாவி ஆயிற்றே. அப்ப மார்த்தாள் வீட்டை என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு தவறான வீடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. யார் நிமித்தம்? மார்த்தாள் நல்லவளாக இருந்தாலும் மரியாதை நிமித்தம் என்ன ஆயிருக்கும்? அந்த வீட்டுக்கு கலங்கமான ஒரு பெயர் வந்திருக்கும் இல்லையா? ஆனால் அங்கே அந்த வீட்டில் அவர் போனார். என்ன நடந்தது?
மரியாள் நல்ல பங்கை தெரிந்துக்கணும். அப்போ மரியாளுக்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருந்த அந்த பொல்லாத பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த பிசாசு, அந்த சத்ரு சிதறடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இயேசுவை வான்னு சொல்லி வீட்டுக்குள்ள அமர்த்தி அவருக்காக விருந்து செய்யும் பொழுது, அவரும் அந்த அழைப்பை ஏற்று நம்ம வீட்டில் வரும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய பாவ கிரியைகள் நமக்கு விரோதமாய், நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்ருவின் கிரியைகளை, அந்த பாவ கிரியைகளை, இந்த உலக கிரியைகளை, அந்த லூசிஃபரின் கிரியைகளை இயேசு அழிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். விசுவாசிங்க, அப்பதான் அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அவளுக்கு வீட்டில் நல்ல பேர் இருந்திருக்குமா? நல்ல பேர் இருந்திருக்குமா அவளுக்கு? இல்லைங்க. உன்னால் பேரை கெடுத்துட்ட, ஊரில் நிம்மதியாக இருக்க முடியல, உன்னால் பேர் கெட்டு போச்சு, நிறைய ஏதோ சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஊருக்கே தெரியுது இல்லையா, வெளியில் இருக்கவங்க கூட என்ன சொல்கிறாங்க, பாவியான ஒரு ஸ்திரீ இவள். ஆனால் இயேசு எழுந்தருளும் பொழுது அந்த பாவம் அவளை விட்டு விலகினது. அந்த வீட்டில் அவள் தான் பாவி, மார்த்தாள் அல்ல, லாசரும் அல்ல, அவள் தான் பாவி. ஆனால் அந்த பாவி இயேசு வந்த பிற்பாடு இயேசு சொல்கிற அவர் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அவள் ஒரு சீஷியாய் இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து வாழ்ந்தாள் என்று வரலாற்றுக்குள் சான்றுகள் கூறுகிறது. அப்ப வீட்டில் தேவன் எழுந்தருளினால் ஆசீர்வாதமா, ஆசீர்வாத குறைவா? யாருக்குள்ள எந்த பாவம் இருந்தாலும் அதை நீக்கி ஒரு மறுவாழ்வு, ஒரு நல்ல பங்கு, ஒரு நல்ல காரியத்தை இயேசு அங்கே செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் சத்ருவினுடைய கிரியைகள் அகன்று விடுகிறது. நம்ம வீட்டில் வேணுமா வேண்டாமா இயேசு? வெறும் அந்த ஏதோ மறைமுகமான பாவம் மட்டும் இல்லைங்க. வீட்டில் எழுந்தருளினா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்குதா? முறுமுறுப்பு இருக்குதா? கலக குணம் இருக்குதா? ஒருத்தரை விசாரிக்காத குணம் இருக்குதா? ஒருத்தருக்காக ஒருத்தர் கரிசனையாய் நடக்காதது இருக்குதா? பெருமையான குணம் இருக்கிறதா? கோல் சொல்கிற குணம் இருக்குதா? இயேசு வந்தால் இதெல்லாம் மாறும். நாமளே கேட்டு பார்க்கணும், நம்ம வீட்டில் இயேசு இருக்காரா? முதல்ல அழைக்கணும் அவரை. மரியாள் மார்த்தாள் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். நாமும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் தானே? ஆமென். ஏற்றுக்கொண்ட குடும்பம் தானே? அப்ப இயேசு இருக்கிறாரா? இயேசு அங்கே இருக்கிறார்னா கிரியைகள் மாறணுமா மாறாதா? நல்ல பங்கு மாத்திரம்தான் அங்கே நிறைந்திருக்கும். பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கலகங்கள் மாறும், குழப்பங்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், சண்டை சச்சரவுகள் மாறும். மாறலைன்னா நாம் இன்னும் சரியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவரை நம்முடைய வீட்டுக்குள்ளே அழைக்கலைன்னு அர்த்தம். வீடுன்னா வெறும் இந்த கல்வீடு மாத்திரமே நினச்சிக்காதீங்க. நம்முடைய இருதயமாகிய வீட்டிலும், அந்த உள்ளான மனுஷன் அந்த வீட்டிலும் இயேசுவை நாம் ஏற்றவர்களாம் இருக்க வேண்டும். வெறும் உலகத்திற்கு படம் பிடித்து காண்பதற்காக கிறிஸ்தவர்களாக அல்ல, உண்மை கிறிஸ்தவர்களாக உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும் கிறிஸ்துவிலே. ஆமென். அப்போ வீட்டில் எழுந்தரலினா வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கும். வீடுன்னும் போது கல்யாண வீடுன்னு இருக்குது. கல்யாண வீடு இருக்குது இல்லையா? கல்யாண வீட்டில் ரொம்ப வேலைகள் மும்முரமாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஒரு கல்யாணம்னு வந்துச்சுன்னா எவ்வளோலாம் வேலைகள் இருக்குது இல்லையா? அப்படி தான் கானாவூர்லேயும் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திற்கு இயேசுவை அழைத்தார்கள். இயேசுவை மட்டும் கவனிங்க, இயேசுவை மட்டும் அழைக்கலை, இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும்
அழைத்தார்கள். இயேசுவினுடைய குடும்பத்தையும், அதாவது மரியாளையும் கூட அழைத்தார்கள். மரியாள் அம்மா முதல்ல போயிட்டாங்க. இயேசுவனுடைய சீஷர்களும் பின்னால் போகிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் குறைவு வந்தது. ஆமென், அல்லேலூயா. கல்யாண வீட்டில் குறைவு வந்தது. அன்றைக்கு திராட்சை ரசம் என்பது முக்கியமான ஒன்று. கல்யாண வீட்டில் அது முக்கியமான ஒன்று. அது குறையக்கூடாது, அது இல்லாமல் போகக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு செய்தியாய் பரவிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது கல்யாண வீட்டில். எல்லாரும் பார்க்குறாங்க, குறைஞ்சி போச்சே, என்ன பண்ண? எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமென். ஒருத்தரை கூப்பிடுவோம், ஒருத்தர் மாத்திரம் வந்தால் போதும்னு சொல்ல முடியுமா? இல்லை 2 பேர் மாத்திரம் வந்தால் போதும்னு சொல்ல முடியுமா? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு நீங்கள் மாத்திரம் வாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நம்ம என்ன சொல்லுவோம்? குடும்பமாக வாங்க, ஆனால் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலை குடும்பமாக வாங்கன்னு இன்விடேஷனில் போட்டு அதுலேயும் கூட எழுதி கையிலும் கூட குடும்பமாக வாங்கன்னு சொன்னால் கூட, ஐயோ குடும்பமாக என்ன எங்கே கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். நாங்கள் எத்தனை பேர் குடும்பத்தில்? 7 பேர். பாஸ்டர் குடும்பமாக வந்துருங்க, நாங்கள் 7 பேரும் போனால் என்ன எப்படி இருக்கும்? பெரும்பாலும் ஒரு நோட்டீஸுக்கு 2 பேர், ஒரு இன்விடேஷனுக்கு 2 பேர் கணக்கு போடுவாங்க. ஆனால் கூப்பிட்றது என்ன? குடும்பமாக வாங்கன்னு வாங்க. சரி போட்டு அப்படி தான் ஏதோ ஒரு ஷார்ட்டேஜிங் ஆயிட்டு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபடுச்சு, ஜனம் நிறைய ஆகிப்போச்சு. என்ன பண்ண? ஏன்னா அது உடனே தயாரிக்கிறது அல்ல. அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாலே அதை ஆயத்தப்படுத்தி வைக்கக்கூடியது. அது எப்போ என்கேஜ்மெண்ட் முடியுதோ அதுக்கப்புறம் டேட்டை குறிச்சிட்டு அதுக்கு முன்னால் அது எவ்வளோ நாளில் அதை ஆயத்தப்படுத்தி வைப்பாங்க. உடனே செய்யக்கூடியது அல்ல அது. ஆனால் இப்போ இல்லை, உடனே போயிட்டு திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குற அந்த ஜூஸ் அல்ல அது. அது விசேஷம். திருமணம்னா அது விசேஷம். என்ன பண்ண? எல்லாம் விழிப்பதுங்கி காணப்படுறாங்க. மரியாள் அம்மாவுக்கு உடனே இயேசு ஞாபகம் வருது. இயேசு வந்திருக்கிறாரு கல்யாணத்துக்கு. யாருக்கு ஞாபகம் வந்துச்சு? அழைத்தவர்களுக்கு வரல, இன்வைட் பண்ணவங்களுக்கு வந்துச்சா? இந்த குடும்பத்தாருக்கு யாருக்காவது வந்துச்சா? இயேசு இருக்காருன்ற ஞாபகம் வந்துச்சா? நிறைய நம்ம கல்யாணத்துங்க கூட அப்படி தான் நடக்குது. வசனெல்லாம் போடுவோம். என்ன போடுவோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் அங்கே கர்த்தரே இருக்க மாட்டார். அவரை நினைக்கவும் மாட்டோம். பைபிள் கூட பொண்ணு மாப்பிள்ளையும் கூட சில நேரத்தில் எடுத்துன்னு வர மாட்டாங்க. தேடுவாங்க, எங்கே பைபிளை காணன்னு தேடுவாங்க. அந்த நேரத்தில் இயேசுவுக்கோ கர்த்தருடைய வார்த்தைக்கோ அதிக முக்கியத்துவமே இருக்காது. உலக பிரகாரமாக எப்படி ஜாம்னு நடத்தலாம், ஆனால் டிராஃபிக் ஜாம் ஆனால் தான் தெரியும் என்ன நடக்கும்னுட்டு. க்ரௌட் ஜாஸ்தி வந்தால் தான் தெரியும் டிராஃபிக் ஜாம். இப்படி அப்படியே நகர முடியாது. அப்போ தான் ஐயோ இயேசுவேன்னு தலையில் அடிச்சுக்குவாங்க சில பேர். இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, என்ன பண்ண அப்படின்ட்டு. இந்த வீட்லேயும் அப்படி தான். இயேசுவை கூப்பிட்டுருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குறைவுபட்ட போது இயேசுவை கூட நினைக்கல. ஆனால் மரியாளுக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, மகன் வந்திருக்கார், என் பிள்ளை வந்திருக்கான், தேவகுமாரன் வந்திருக்கார். போயிட்டு சொல்கிறாங்கப்பா, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்டான ஒரு பெரிய காரியமா அப்படின்லாம் இயேசு நினைக்கல. சரி, என்ன வேலை வரலம்மா, சரி பார்க்கலாம். ஆனால் அவங்க விசுவாசத்தோடு சொல்லிட்டு போனாங்க வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அந்த வேலைக்காரர்கள் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
வீட்டார் பார்க்கல. யார் பார்க்கறது? வேலைக்காரர்கள். ஏன்னா அங்கே டென்ஷன் வரக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம், ஜாஸ்தி வந்துட்டாங்கன்னா டென்ஷன் யாருக்கு? வீட்டாரோடைய. யாருக்கு ஆர்டர் கொடுத்தோமோ அவங்களுக்கு தான் டென்ஷன். ஐயோ என்ன பண்ண. எல்லாம் இயேசுவை பார்க்குறாங்க வேலைக்காரர்கள் எல்லாரும். இயேசு ஒன்றுன்னு இந்த ஜாடிகள் எல்லாம் தண்ணி நிரப்புங்கப்பான்னார். நிரப்புனாங்க. மொண்டு கொண்டு போயிட்டு பந்தி சாப்பிட்றக்காரன்ட்டு கொடுங்கன்னார். கொடுத்தாங்க. அவன் அதை குடிச்சு பார்த்துட்டு நேராக ஒன்று வேலைக்காரங்கிட்ட கேட்டிருக்கணும், இது எங்கேருந்துப்பா வந்துச்சுன்னு கேட்டிருக்கோம். அவன் நேராக மாப்பிள்ளை கிட்ட போயிட்டான். ஏயா, எப்போ நல்ல ரசத்தை தான் முதல்ல கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நல்லதை ஒழிச்சு வச்சுருந்தீங்க, இப்போது முதல்ல ருசி குறைஞ்சதை கொடுத்துட்டு இப்போ ருசி உள்ளதை கொடுக்குறீங்க. அங்கே மாப்பிள்ளை பொண்ணை கையை பிடிச்சி அவருக்கு பேன்னு முழிக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும்? பொண்ணை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அந்த நேரத்தில். வேறு ஏதாவது தெரியும்? வேறு ஒன்றும் தெரியாது. எப்போ முடியும்னு அவர் அவளாக காத்திருப்பார். வேறு ஒன்றும் தெரியாது அவர். அவர் பேன்னு முழிக்கிறார். என்ன ரசம் குறைஞ்சிச்சா? எனக்கு தெரியாது. ருசி உள்ளதா ருசி இல்லாததா ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறமாய்த்தான் தெரிந்தது, இந்த ரசம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதல்ல. இயேசுவை கல்யாணத்திற்கு அழைத்தார்களே, அந்த அழைப்பின் நிமித்தம் தேவன் அந்த இடத்துல எழுந்தருளினாரே, அதனால் அவர் செய்த அதிசயம், அற்புதம். அல்லேலூயா. வேதத்தில் இயேசு செய்த முதல் அற்புதம் இதுதான். கல்யாண வீட்டில், அல்லேலூயா, கல்யாண வீடுகளில் அற்புதம் நடக்கணும். நாங்கள் இயேசு தான் முக்கியமானவராக இருக்கணும். இயேசுவை தான் முக்கியப்படுத்தணும். இயேசுவனுடைய சீஷர்களையும் தான் முக்கியப்படுத்தணும். உறவுகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். இது சொன்னால் தப்பாக தெரியும், ஆனால் செஞ்சு பாருங்கள், அதுதான் ஆசீர்வாதம். முதல் முக்கியப்படுத்த வேண்டியது இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும். அவங்க வந்தாலே ஆசீர்வாதம் தான். குறைவுகள் நிறைவாகும். சில பேருக்கு தெரியாது. 10 லட்சத்துக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் காணிக்கை கொடுக்கணும் போது என்ன ஆகும் தெரியுமா? 100 ரூபாய் கொடுக்கலாமா, 1000 ரூபாய் கொடுக்கலாமா? ஆனால் சில சபைகளில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 10 லட்சம் செலவு பண்ணால் அதில் தசம் பாகத்தை வச்சிருன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா அதில் தசம் பாகம் எவ்வளோ? அவர் ஒருத்தர் தான் சொல்கிறார். கணக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியலையா? கணக்கு தெரியல. எந்த ஒரு விசேஷம் நம்முடைய வீட்டில் நடந்தாலும், அது கல்யாணமோ இல்லை பர்த்டேயோ இல்லை வெட்டிங் டேவோ, மரண வீடாக இருந்தாலும் கூட அங்கே இயேசு இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் தான். இப்போ இங்கே சத்ருவின் கிரியை என்ன ஆச்சுங்க? குறைவு என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த கல்யாணத்தை கொலாப்ஸ் நினைச்ச சத்ருவின் கிரியைகளை இயேசு இங்கே என்ன செய்தார்? எழுந்தருளினாலே அந்த சத்ருவினுடைய கிரியைகளை அழித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கல்யாண வீடா இருந்தாலும் சரி, அதே போல இழவ வீடு, நம்ம சொல்றோங்க மரண வீடா இருந்தாலும் கூட அங்கே இயேசு எழுந்தருள்வார் என்று சொன்னால், இதே மார்த்தாள் வீட்டுக்கு வந்தார் இயேசு, அங்கே பாவக்கிரிகள் எல்லாம் மறைந்தது. அதே வீட்டில் துக்கம் வந்தது. சொல்லி அனுப்புகிறாங்க, இயேசு வந்தா ஐயோ குறையெல்லாம் நிறையாமே, வியாதியாக இருக்கானே சகோதரன் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இயேசு போகல. 4 நாள் கழித்து போகிறார். 4ஆவது நாள் தான் போகிறார். மார்த்தாள் அழறா, மரியாளும் போய் அழறா. அவனை எங்கே வைத்தீங்கன்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போகிறாங்க. 4ஆவது நாள் கல்லறைக்கு எதுக்கு போவாங்க? 3ஆவது நாள் கல்லறைக்கு எதுக்கு போவாங்க? பால் ஊத்த. மற்றவர்கள் தான் செய்கிறாங்கன்னு பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் கூட செய்கிறாங்க. இருக்கும் போது ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு கருப்பு காப்பி கூட போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு கருப்பட்டி காப்பி கூட போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு பாலாக ஊற்றுவாங்க. ஐயோ, அது வெயில் காலமாக இருந்தால் ஊற்ற ஊற்ற இழுக்கும். ஐயோ குடிக்கிறார். அவர் எங்கே குடிக்கிறார்? அது வெயில் காலம் வெக்க இழுத்துக்குது.
அதில் வேற சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீ ஊற்றும் போது தான் நல்லா குடிக்கிறார், ரொம்ப ஆசை போல இருக்கும், உன் மேலே இருக்கு, பத்திரம் பார்த்து உள்ள இழுத்துக்க போகிறார். ஆனால் அப்படியெல்லாம் கணக்கு போட்டு இயேசு போல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக 4வது நாள் போனார். கல்லை எடுக்க சொல்றார். ஆனால் மார்த்தாள் சொல்றான், வேண்டாம் ஆண்டவரே நாரும். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? விசுவாசம் உள்ளவளாயிருன்னு அவனுக்கு சொல்லலையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் அப்படின்னுட்டு கல்லை எடுக்க போட சொல்லிட்டு லாசருவுக்கு ஒரே ஒரு சத்தத்தை கொடுத்தார். லாசருவே, உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா. தேவன் அந்த இடத்துல எழுந்தருளினார். என்ன? அந்த துக்க வீட்டிலே தேவன் எழுந்தருளினார். எதற்காக? ஒரு ஜீவ ரட்சனை உண்டாக்கும்படியாக, ஒரு உயிர் மீட்சி உண்டாக்கும்படியாக, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த உயிர் மீட்சி, மரணம் என்ற அந்த சாத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த உயிர் மீட்சியை கொடுக்கும்படியாக இயேசு அங்கே எழுந்தருளினார். ஆமென். அந்த நம்பிக்கை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த நம்பிக்கை. கர்த்தருக்குள் மரித்தால் கர்த்தர் எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மரித்தால் கர்த்தர் வந்து எழுப்புவார். கர்த்தருக்குள் மரிக்கலன்னா கர்த்தர் வந்து எழுப்ப மாட்டார். அப்படி நம்முடைய மரணம் என்றாலும் அதிலும் கூட அவர் வந்து பங்களிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எழுந்தருளினால் மரித்த பிரேதங்களும் கூட எழுந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் மரண கட்டு, அவன் உயிரோட வெளியே வான்னு சொல்லிட்டாலும், நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க, அவன் வெளியே வான்னு கூப்பிட்டாலும் அவன் அப்படியே வரான். ஆனால் ஃபுல்லாக என்ன இருக்கு? கட்டு இருக்கு. என்ன கட்டு அது? அது சீலைகளால், அதாவது அந்த மரணத்துக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு சீலை. அது கழுத்து வரலாம் ஒன்று, முகத்துக்கு தலைக்கு முகத்துக்கெல்லாம் ஒன்றுன்னு வைப்பாங்க. அப்படி சுற்றி கட்டப்பட்டிருக்குது. வான உடனே வந்துட்டு, ஆனால் கட்டுகளோடு இருக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளை தான், உயிராக தான் இருக்காங்க, இயேசுவை கூட பார்க்குறாங்க. ஆனால் எதில் இருக்காங்க? கட்டில் இருக்காங்க. இயேசு சொல்கிறார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பிற்பாடு அவன் இயேசுவோடு கூட போஜனம் பண்ணுகிறவனாய் பந்தி அமர்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வீட்டில் அவர் எழுந்தருளினால் அங்க ரட்சிப்பு உண்டாகும், பாவம் என்ற பிசாசு விலகி ஓடும். அவர் வீட்டில், கல்யாண வீட்டில் எழும்பினால் குறைவுகள் நிறைவாகும். குறைவை கொண்டுகிற பிசாசு வெட்கப்பட்டு போவான். மரண வீட்டில் அவர் எழுந்தருளினால் அங்கே ஜீவரட்சனை உண்டாகும், மரணம் என்ற பிசாசு விலகி ஓடுவான். அப்ப நம்ம வீட்டில் இயேசு இருக்கணுமா வேண்டாமா? நம்ம வீட்டில் இயேசு இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா? எப்பவும் இருக்கணுமா? அப்போ எப்போ அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா அவரை உட்கார வச்சுட்டு மார்த்தால போல சட்டியை பட்டியை உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மரியாதை போல நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாதம் அமர்ந்து அவருடைய வேதத்தை ரசித்து ருசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ளே பலன் கொள்வோம் என்று சொன்னால் நாம் அழுத அவர் அழுவார். மார்த்தாள் அழுத பொழுது அழல அவரு, ஆனால் மரியாள் அழுத பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்க. காரணம் என்ன? மார்த்தாலும் மரியாளும் இயேசுவும் அவ்வளவு நேசத்தில் இருந்தார்கள். மரியாள் ரொம்ப நேசித்தார். அதே போல தன்னை ஒரு பாவி என்பதை அவள் உணர்ந்து 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 அந்த பாவத்திலிருந்து அவர் தனக்கு விடுதலை கொடுத்ததினாலே, அந்த ஜெயத்தை கொடுத்ததினாலே அவருடைய நாமத்தை அவள் மகிமைப்படுத்தி எப்போதும் சாட்சியாக இருந்தார். அப்போ அப்படி நாம் சாட்சியாக ஜீவிக்கும் பொழுது நம்ம கண்ணீர் விட்டா அவர் கண்ணீர் விடுவார். ஆமென். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கார். அப்போ வீட்டிலும் அவர் எழுந்தருள்வார். லூக்கா 19:1-4 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சீக்கிரமாக வாசிங்க. லூக் சாப்டர் 19:1-4. பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகிலி என்னப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஆமென். இங்கே நாம் பார்க்குறோம், சகேயு ஆள் ரொம்ப உயரமானவர். ஆள் ரொம்ப உயரமானவர் அப்படின்னு எழுதியிருக்கு. பாவம், அவரை பற்றி எழுதும் பொழுது அவர் ரொம்ப குள்ளன், ஷார்ட். ஆள் வயசில் பெரியவர், பதவியிலும் கூட பெரியவர், டாக்ஸ் கலெக்டர். பதவி கூட பெருசு அவருக்கு, டாக்ஸ் கலெக்டர். ஆனால் ஆள் வளர்ச்சி இல்லை, பதவி பெருசு. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார். அவருக்கு ஒரு வாஞ்சை உண்டாகிறது, ஒரு விருப்பம் உண்டாகிறது. அந்த வாஞ்சை விருப்பம் அவருடைய உள்ளத்தில் உண்டான உடனே எப்படியாகலும் பார்க்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு வழியா இயேசு வருகிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் கடந்து போகையில் என்று சொல்லப்படுகிறது. இதை கேள்விப்படுறார். கேள்விப்பட்டுட்டு இவர் தான் பதவியில் பெரியவராச்சே, யாரையாவது அனுப்பி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆனால் அது குளிருதா அது மாத்திரம் ஆஃப் பண்ணுறேன். அப்போது அவருடைய உள்ளம் ரொம்ப வாஞ்சிக்குது, இயேசு எப்படியாவது பார்க்கணும். ஆனால் கூப்பிட்டு வர சொன்னால் கூப்பிட்டு வருவாங்களோ மாட்டாங்களோ, இயேசு வருவாரோ என்னன்னு தெரில. சரி, அதை விட்டுட்டு நாம் என்ன செய்யலாம், எப்படியாவது அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை உண்டானது, ஒரு பெரிய தாகம் உண்டானது. இயேசுவை காண வேண்டும், அவரை அறிய வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதான அந்த வாஞ்சை அவர் ஒரு சின்ன பிள்ளையாக மாற்றிருச்சு. ஏற்கனவே உயரத்தில் ஒரு சின்ன பிள்ளை தான், ஆனால் அறிவிலையும் பதவியிலையும் பெரிய ஆளாக இருக்கிறார். ஆனால் அதை மறந்துட்டு என்ன செய்கிறாரு, இந்த வழியாக தான் வரார், எரிகோவின் இந்த வழியாக தான் வரார் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு எந்த வழியாக வராரோ அதற்கு முன்பதாக போயிட்டு அங்கே ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்கிறாராம், பூனைக்குட்டி ஏறுற மாதிரி ஏறிக்கிறார். ஏறி உக்காந்துக்கிறார் அந்த மரத்தில். இந்த வழியாக தான் போகணும், பார்த்துடலாம் இயேசுவை. வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, எந்த இடத்தில், சகேயு எந்த காட்டத்தி மரத்தில் ஏறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இயேசுவை பார்க்கணுன்ற வாஞ்சையோடு கூட இருக்காரோ அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அண்ணாந்து பார்த்தார். ஆமென். அண்ணாந்து பார்த்து காட்டத்தி மரத்தை கண்டார்னு சொல்லப்படலை, அவனை கண்டு, அவன் பேரை யாரும் சொல்லலை, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவரை பார்த்தா போதுன்ற வாஞ்சியோடு இருந்தவன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி என்னாச்சு தெரியுமா, நீ இறங்கி வா, பேரை சொல்கிறாரு, சீக்கிரமாக இறங்கி வான்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போகிறேன், தங்க போகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே ஜீவிக்கின்ற ஆண்டவரவர், என்னை உண்டாக்கிய ஆதி தேவனவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய
என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, யாரும் சொல்லலை. இல்லை சகையை விசில் அடிச்சு கூப்பிடல, நான் இங்கே இருக்கேன் பாரு இயேசுவேன்லாம் சொல்லலை. சின்ன பிள்ளை மாதிரி ஏறி உக்காந்துக்கிட்டு பார்க்குறார். ஆனால் அவன் இவர்தான் இயேசுன்னு அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இயேசு அண்ணாந்து பார்த்துடுறான். அப்போது ஒரு வாஞ்சையோடு ஒரு உள்ளம், அவர் பார்த்தது அவன் குள்ளனா நட்டையா கட்டையா அதெல்லாம் பார்க்கல, அந்த உள்ளத்தின் வாஞ்சையை பார்த்தார். அல்லேலூயா. அப்போ உள்ளத்திலே எழுந்தருளும்படியாக, அந்த வாஞ்சையுள்ள உள்ளத்தில் எழுந்தருளும்படியாக இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அவனை அண்ணாந்து பார்த்து பெயரை சொல்லி கூப்பிட்டு, வா இன்னைக்கு நான் வீட்டுக்கு நான் வாரேன் அப்படின்னும்போது அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கே எழுந்தருளினார்? அவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே எழுந்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் கொண்டு வந்து சேரை போட்டு உட்கார வைக்கிறத விட நம்முடைய உள்ளத்திலே அவரை இருத்தி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு விரோதமான நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்திலே நமக்கு விரோதமாய் போராடுகிறதான சத்ருவின் கிரியைகளை இயேசு சிதறடிப்பார். ஹல்லேலூயா. பார்த்தா போதும்னு இருந்தவனுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு இறங்கி அவன் வீட்டுக்கு வரேன், நான் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அவன் சீக்கிரமாக இறங்கி என்னாச்சான், சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரே குஷி, ஒரே சந்தோஷம். ஐயோ இயேசு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார், என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவியான மனுஷனிடத்தில். அவர் டாக்ஸ் கலெக்டராக இருந்தாலும், ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், செல்வ செழிப்போடு இருந்தாலும், ஜனங்கள் அவரை யாருன்னு சொல்லிட்டாங்க? பாவியான மனுஷன். அவர் வீட்டுக்கு போய் போறேன்னு சொல்றாரு அப்படின்னு இயேசுவையும் ஒரு மாதிரி பேசுறாங்க. சில நேரத்தில் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய சாட்சி சரியில்லைன்னு சொன்னால் அது நிமித்தம் இயேசுவனுடைய நாமம் மகிமைப்படுமா? படாது. நம்முடைய ஆக்டிவிட்டிஸும் நம்முடைய சாட்சியும் சரியில்லைன்னு சொன்னால் அதன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படாது. ஆனால் அதை மகிமையாய் நம்முடைய உள்ளம் உண்மையாகவே அவரை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் அவர் எழுந்தருள நாம் இடம் கொடுப்போம், அந்த வாஞ்சையும் தாகமும் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய துர்சாட்சிகள், நமக்கு விரோதமான அத்தனை பிசாசின் கிரியைகளும் அங்கே என்ன செய்வார்? அவர் எழுந்தருளி முறியடித்து போடுவார். இப்போ அங்கே போறார் இயேசு. அங்கே என்ன பிசாசின் கிரியைகள் இருந்தது? இவனை டோட்டலாக சொல்லிட்டாங்க பாவியான மனுஷன். பாவியான மனுஷனை எப்படிப்பட்ட மனுஷன் இவன்? பாவி. டாக்ஸ் கலெக்டர் என்ன வாங்குவார்? டாக்ஸ் வாங்குறது வேற. ஆமாம், லஞ்சம். அநியாயமாய் சில காரியங்கள் நம்ம அரசாங்கம் கூட செய்து இல்லையா? அநியாயமாக வரிகளை போட்டு இல்லையா? அந்த மாதிரி அநியாயமாக ஏதாவது வேலை செய்யணுன்னா டேபிள் கீழே என்ன போகணும்? ஒரு கவர் போகணும். டேபிளுக்கு மேலே போச்சுன்னா அது நீதியானது, டேபிளுக்கு கீழே போச்சுன்னா அது அநியாயமானது. டேபிளுக்கு மேலே வந்தால் அது நல்லது, டேபிளுக்கு கீழே வந்தால் அது தவறானது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இங்கே இயேசு ஒன்றும் சொல்லலை. உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்ப்பா. அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை பார்த்தார். ஜனங்களெல்லாம் அவனை பாவின்னு பார்த்தாங்க, அதை முறுமுறுக்கவும் செய்தாங்க. பாவி பாவின்னு, பாவி வீட்டுக்கு போகிறாருன்னு இயேசுவையும் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆனால் சகையை என்ன செய்துட்டான்? அங்கேயே நின்றுடுறான். எங்கே? அங்கே ரோட்லேயே நின்றுடுறான். வீட்டுக்கு கூட்டு போக அழைத்து கொண்டு போனான் என்று இருக்குது இல்லையா? அப்படி போகக்கூடிய வழியிலேயே சகையும் நின்று முறுமுறுக்கிற எல்லார் மத்தியிலும் இயேசுவும் இருக்கிறாரு. இயேசு ஒன்றும் சொல்ல, என்னப்பா இப்படியெல்லாம் உன்னை பற்றி சொல்கிறாங்க, என்னப்பா பண்ண அப்படின்லாம் ஒன்றும் கேட்கல. ஆனால் இவனுக்குள்ளே இயேசு அவனுடைய உள்ளத்தில் எழுந்தருள உடனே அவனுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு தெரியுமா?
அவன் நின்று எல்லார் முன்னாலேயும் சொல்கிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன். அப்படின்னா அந்த பாதி ஏழைக்கிட்ட இருந்து தான் லூட்டி பண்ணியிருக்கிறார். பாதியை நான் என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக நான் என்ன செய்கிறேன்? ஒரு 10 ரூபாய் வாங்கியிருந்தா நாலு எத்தனையான எவ்வளோ கொடுக்கணும்? 40 ரூபாய். 100 ரூபாய் வாங்கியிருந்தா 400 ரூபாய். 1000 ரூபாய் வாங்கியிருந்தா 4000 ரூபாய். 1 லட்சம் வாங்கியிருந்தா 4 லட்சத்தை திருப்பி கொடுக்குறேன்றார். முடியுமா? முடியும். ஏசு எழுந்தருளினால் முடியும். அது எவ்வளவு பெரிய பணத்தாசை பிடித்த பிசாசா இருந்தாலும் ஏசு எழுந்தருள்வார் என்று சொன்னால் அது முடியும். ஏன்னா பணத்தாசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்குது? வேர், அது ரூட். அந்த ரூட்டை இங்க பிடுங்கிட்டார் இயேசு. யாருக்குள்ள இருந்து? சகேயனுடைய உள்ளத்துல இருந்து. ஏன்னா சகேயனுடைய உள்ள இப்ப என்ன ஆயிடுச்சு? முதல்ல பணத்தாசையாலே நிறைந்திருந்த அந்த சகேயனுடைய உள்ளம் இப்ப முழுக்க முழுக்க யார் எழுந்தருளினாங்க? இயேசு எழுந்தருளினதுனால அந்த உள்ளத்துல இருக்க அந்த பிசாசினுடைய அந்த ரூட் எல்லாம் என்ன ஆகுது? வேரோடு பிடுங்கப்படுகிறது. அவன் நற்சாட்சி உள்ள மனுஷனாய் மாறுகிறான். இயேசு சொல்லிட்டார், இவனுடைய வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். அல்லேலூயா. யாரும் பாவ அறிக்கை செய்ய சொல்லல. கவனிங்க, யாரும் பாவ அறிக்கை செய்ய சொல்லலை. இப்போ உங்களை கூட பந்திக்கு ஆயத்தப்பட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஆயத்தப்பட்டீங்களான்னா அது உங்களுக்கு தான் தெரியும். ஆயத்தப்படாமல் பங்கடைஞ்சால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் சொல்ல வேண்டியது இல்லை. என்னைக்கு நம்ம ஸ்நானப்படுறோமோ அன்னைக்கு அது சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் மாதம் மாத்திரம்தான் ஆயத்தப்படணும்னு இல்லை, நம்ம டெய்லி ஆயத்தப்படணும் அவருடைய வருகைக்கு. அப்போ இயேசு நம்ம உள்ளத்தில் இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தா, அவர் நம்மளை புதுப்பித்து கொண்டே இருப்பார். உள்ள என்னெல்லாம் அநியாயம் இருக்கோ, அநியாயமான ரூட் என்னெல்லாம் இருக்கோ, கவனிங்க, பிசாசினுடைய ரூட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வார்? அவர் பிடுங்குறார். இந்த பிசாசின் கட்டுகளை சில பேர் நான் பார்த்துருக்கேன். சில ஊழியர்கள் பிடுங்குறேன்னு வாங்க ஜெபம் பண்ணி பிசாசின் கட்டு இங்கே இருக்கு, அதை வேரோடு பிடுங்குறேன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது என்னத்தை பிடுங்குறாங்கன்னு, பிடுங்குறவங்களுக்கு தான் தெரியும். ரூட்டை வேரோடு இங்கே யாருக்கும் தெரியாமல் அங்கே இயேசு செய்துட்டார். என்ன? அந்த ரூட்டை எடுத்துட்டார். உடனே என்ன ஆயிடுச்சு? சகையனுடைய வாய் திறக்குது, உள்ளம் திறக்குது. ஆண்டவரே நான் அத்தனையாக கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. நம்ம செய்கிறோமா அந்த மாதிரி? நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் கொடுக்கணும்? அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்கல்ல, நானும் இப்படி தான் பண்ணுவேன். அப்போ நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோம்? உள்ளத்தில் பிசாசுக்கு தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கும்படியாக மேற்கொள்ளும்படியாக வந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும்னு சொன்னா, வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, என் தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேலே தாகமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களாய் வாஞ்சி உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே இயேசு எழுந்தருள்வார். இயேசு எழுந்தருளினால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் ரூட்டுகளும் என்ன செய்யப்படும்? சிதறடிக்கப்படும், வேரோடு பெருங்கி எறியப்படும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கணும், சங்கீதம் 74:22 சங்கீதம் 48:1-2 சங்கீதம் 125:2 நம்ம வாசிக்கும் பொழுது, சீக்கிரமாக வாசிங்க ஒருத்தர். Psalm 74:22 ஒருத்தர் 48:1-2
ஒருத்தர் 125:2. தேவனே எழுந்தருளும், ஆ உமக்காக நீரே வழக்காடும், ஆ மதியினாலே ஆ நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். ஆமென். தேவனே எழுந்தருளும் அப்படின்னு அங்கே நம்ம வாசிக்கிறோம். எங்கே எழுந்தருள சொல்கிறார்? 48:1 and 2 வாசிங்க. இன்னொருத்தர் 125:2 வாசிங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நின்றன. 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். 48:1-2 வாசிக்கும் பொழுது அங்கே சீயோனை குறித்தும் எருசலேமை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இங்கே எங்கே எழுந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை எழுந்தருள்வார், தேவனை எழுந்தருளும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் ஆன அந்த ஸ்தலத்தை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய தேசமாய் இருக்கிறது. ஆமென். தேசத்திலே எழுந்தருளும்படியாக, சீயோனிலே எழுந்தருளும் மகாராஜாவின் நகரம், எருசலேமிலே எழுந்தருளும் தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய நகரம் அது. இஸ்ரவேல் தேசத்திலே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சத்ருவினுடைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெருகும் பொழுது தேவன் அந்த இடத்துல எழுந்தருளி அந்த சத்துருக்களை எல்லாம் சிதறடித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலும் கூட நாம் தேவன் எழுந்தருளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 தேவன் எழுந்தருள கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேசத்திற்கும் விரோதமான அத்தனை சத்ருவின் கிரியைகளும், அந்த சத்ருவின் கிரியைகளை உருவாக்குகிறவர்களும் அழிக்கப்படுவார்கள், விரட்டப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேசத்திலும் எழுந்தருளும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்தால் நிச்சயம் அந்த 125வது சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசித்தோமே, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கமா போல இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார் என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய தேசத்திலும் நமக்குள்ளும் அது நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:5-7 வாசியுங்கள். சங்கீதம் 89, 89, 5 and 6. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அத்தியங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். இங்கே ஒரு வார்த்தை வருது, அது என்ன? சபையிலே. சபையிலே. இப்போ நம்ம சபையாய் கூடி வருகிறோம். இந்த இடத்திலும் கூட தேவன் எழுந்தருள வேண்டும். அவர் எழுந்தருளினால்தான் அது ஜீவனுள்ள சபை. அவர் எழுந்தருளன்னு சொன்னால் வெறும் கல் கட்டடம் போன்ற சபை. ஆவி இல்லாத சரீரம், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அதே போல தேவன் எழுந்தருளாத, ஆவியானவர் கிரியை செய்யாத சபையும் கூட எப்படிப்பட்டது? செத்தது. வெறும் கல் கட்டடமாய்த்தான் இருக்கும். சபைன்னு சொன்னால் ஒரு கல் கட்டடம் அல்ல. சபைன்னு சொன்னால் ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல. சபைன்னு சொன்னால் விசுவாசி மாத்திரம் அல்ல. சபைன்னு சொன்னால் ஊழியக்காரனும் விசுவாசியம் மாத்திரம் அல்ல. சபைன்னு சொன்னால் இயேசுவும் ஊழியக்காரனும் விசுவாசிகளும் சேர்ந்தது, ஆவியானுடைய கிரியை நிறைந்தது, அதுதான் சபை. ஆமென். ஏன்னா சபைக்கு யார் தலையா? கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். சபையாய் நாம் வரும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ அந்த தலை என்னெல்லாம், இப்போ தலையில் தான் என்ன இருக்குது? சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தா தலையில் என்ன இருக்குது? மசுறு இருக்குதுன்னு சொல்கிறாதீங்க. தலைக்கு உள்ளே என்ன இருக்குது? களிமண் இருக்குதுன்னு சொல்கிறாதீங்க. என்ன இருக்குது? மூளை இருக்கா?
கேட்டால் கோவம் வரும் இல்லை? மூளை இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் மூளை இருக்கு, ஆனால் அது ஒர்க் பண்ணுறான்னு தான் அதுக்கு அர்த்தம். மூளை இருக்கான்னு சில பேர் திட்டினா கோவத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்? மூளை சரியாக இயங்குதான்னு அர்த்தம். உடனே நமக்கும் கோவம், என்ன பார்த்து மூளை இருக்கான்னு. ஏன்னா எல்லாருக்கும் மூளை இருக்கு. ஒரு டாக்டர் சொன்னார், உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை யாருமே தயாரிக்க முடியாது. எவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் நம்முடைய மூளை தான் எல்லாவற்றை விட வேகமாக இயங்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர். அதனுடைய ப்ரோக்ராம் எல்லாம் நாம் செட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம நினைச்சாலே போதும், அதுவே என்ன ஆகிடும்? நம்ம நினைச்சா போதும், அது செட் ஆயிடும். அதை இயக்கக்கூடியவர் நம்மால் முடியாது. நம்மளால் அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு ஹார்ட் டாக்டருடைய ஒரு சாட்சி இது. அவர் சொல்றார், மூளை அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அமைப்பு. கட்டளைகள் எல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது. எங்கிருந்து? மூளையிலிருந்து தான் கட்டளைகள் எல்லாம் எங்கே வருது? எல்லா நரம்புகளுக்குள்ளும் அது பாய்ந்து, இரத்தங்களுக்குள்ளே பாய்ந்து, எல்லா அவயவங்களும் இயங்குவதற்கான அந்த காரியத்தை, அந்த கட்டளையை கொடுப்பது மூளை. கிறிஸ்து தலையாக இருக்காருன்னு சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம இயக்கக்கூடிய இயக்கமாக அவர் இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய இயக்கக்கூடிய இயக்கமாய் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளை, ஊழியர்களை இயக்கக்கூடிய இயக்கமாய் அவர் இருக்க வேண்டும். அதுதான் சபை. கட்டளை சொன்னா அந்த கட்டளையின்படி நடக்கணும். இப்போ இங்கேருந்து மூலையிலேருந்து கை எப்படி தூக்கு, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எந்த மூலையும் ஒர்க் ஆகலை. கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் ஆகி போயிருக்குது. இப்போ அந்த கட்டளை வந்தோடனே என் கை தூக்கிடுச்சு. அந்த கட்டளை நீங்கள் ரிசீவ் பண்ணாதனால உங்கள் கைகள் எல்லாம் என்ன செய்யலை? உயரலை. ஏன்னா நம்முடைய நினைவுகள் வேறு இடத்துல இருந்தது. அவங்க அம்மா ஆராதனாவை பார்க்குறாங்க, அல்லேலூயா சொன்னால் ஆராதனாவை பார்க்குறாங்க. அதாவது நம்முடைய நினைவுகள் தப்பி போகிறது. நாம் எதை கவனிக்க வேணும், அந்த கவனிப்பு வேறு இடத்துல அது போவதினாலே அதை அது செய்கிறது. அப்போ கட்டளை என்பது மூளையிலிருந்து வருவதை போல சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலையிலே இருந்து தான் நமக்கு கட்டளைகள் வருகிறது. அந்த கட்டளைகளை செயல்படுத்த தான் நாம் அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவன் கட்டளையை நம்ம செயல்படுத்தலைன்னு சொன்னால் நம்ம யாரு? மூளை இருந்தும் மூளை இல்லாதவங்க. மூளை இருந்தும் மூளை இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் கிறிஸ்துவ இல்லாதவர்களாக இருக்கிறோம். இது கிறிஸ்துவின் சபைன்னு சொன்னாலும் கிறிஸ்து இல்லாத சபையாக இருக்கிறது என்று தான் பொருள். உலக பார்வைக்கு எப்படி தெரியும்? மூளை இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம பார்த்துருக்க நம்ம மூளையே இல்லை, அதனால நமக்கு இருக்குதுன்னு தெரியுது. சபையிலே தேவன் எழுந்தருள்வார். சங்கீதக்காரர் சொல்றார், சபையின் மத்தியிலே நான் உம்மை துதிப்பேன், சகோதரர்களுக்கு முன்பதாக உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்தி சாட்சியாய் நிற்பேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார் என்று பாட்டெல்லாம் பாடுறோம். தேவனை எழுந்தருளும், சபையில் எழுந்தருளும், இது மனுஷர்கள் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரேன்னு பாடுறோம். வாசம் செய்கிற மூளையாய் இருந்து, தலையாய் இருந்து வாசம் செய்கிற அவர் நம்முடைய அவயவங்களை சீராக இயங்குவதற்கான கட்டளையை அனுப்பும்போது அது சீராக இயங்குகிறதா அல்லது மூளையோடு தொடர்பில்லாமல் அது துண்டிக்கப்பட்டு இருக்கிறதா? கவனிங்க, நிறைய மூளைகள் துண்டிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆராதனைக்கு வந்துட்டா வேற காரியங்கள்லயே நம்முடைய நேரத்தை போய்க்கிறோம், கவனிக்கிறதே கிடையாது. பாட்டு பாடி ஆராதிக்கிற நேரத்தில் கூட வேற எங்கேயோ பராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஆவியில் நிறைஞ்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆவியில் நிறையிறதே இல்லை. வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் வசனத்தை கேட்கறது. காரணம், மூளையோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய மூளைலாம் சில நேரத்தில் கோமா ஸ்டேஜில் போயிடுது. உயிர் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் அவயவங்கள் என்ன செய்யாது? அவயவங்கள் என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. உயிர் இருக்கும், ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், லேப்டாப் 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 அப்படின்னு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் செயல் இருக்கா? கிறிஸ்து என்றதான தலை சபைக்கு இருந்தும் கூட நாம் இல்லாத, அவரோடு கூட தொடர்பு இல்லாதவர்களாம் விருப்பம் என்று சொன்னால் நாமும் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருப்போம். ஆகவே நாம் நிதானிக்க வேண்டும். தேவன் எழுந்தருள்வார், சபையில் அவர் எழுந்தருள்வார். அவர் தலையாய் எழுந்தருளுகிறார், அவர் மூளையாய் இருந்து செயல்படுகிறார். கட்டளைகள் எல்லாம் அவயவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அவர் தான். நானும் ஒரு அவயவன் தான், நீங்களும் ஒரு அவயவன் தான். அது பேர் ஃபோனை எடுத்து எங்கே வச்சு தலைக்கிழ கேட்குது பேர். எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்கள் தான். மெசேஜை கேட்க சொன்னால் ஃபோனில் ஃபோன் பேசுகிறான். எல்லாரும் அவயவங்கள் தான். அப்போ ஒவ்வொரு அவயவத்திற்கும் வேலை இருக்கிறது, ஒவ்வொரு அவயவத்திற்கும் அவரிடத்திலிருந்து கட்டளைகள் இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுக்காகத்தான் சபை. சபையின் மூலமாக அவர் என்னெல்லாம் நம்மை கொண்டு செயல்படுத்த நினைக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார், அவர் தலையாய் எழுந்தருளுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் 1-2-3-4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் எல்லாரும் இயேசு காத்திருக்க சொன்னார். எருசலேமில் போயிட்டு காத்திருங்கன்னு சொல்கிறார். காத்திருக்கிறாங்க குடும்பமாக எல்லாரும் கூடி. 11 சீஷர்கள். இப்போ ஒருத்தரை இல்லை, ஏற்கனவே செத்து போயிட்டார். அவருக்காக இன்னொருத்தரை ஆயத்தப்படுத்தி அவர் பேரில் சீட்டு போட்டு அவரையும் சேர்த்துக்கிட்டு 12 பேர், அதோடு சேர்ந்து அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து 120 பேர் எருசலேமில் இயேசு சொன்னபடியே, உயிர் தெழுந்த இயேசு சொன்னபடியே என்ன செய்கிறாங்க? காத்திருக்காங்க. எதற்காக காத்திருக்காங்க? அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை காத்திருங்க. ஆமென். எதுக்கு காத்திருக்கணும்? உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரையிலும் காத்திருங்க. உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை பிதாவின் வாக்கு நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்க அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். யாரு? சபைக்கு தலையாகிய கிறிஸ்து கட்டளை கொடுத்துட்டு. இன்னும் சபை உருவாகலை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? காத்திருக்காங்க. கவனிங்க, எல்லாரும் காத்திருக்காங்க. எருசலேமில் இயேசு சொன்ன அந்த இடத்துல மேல் வீட்டறையில் எல்லாரும் காத்திருக்காங்க. எப்படி காத்திருந்தாங்களாம்? ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் ஒரே மனதோடு காத்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். காத்திருக்காங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஆனால் அவங்க காத்திருப்பு ஓயவில்லை. காத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்னார், அவர் செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றுமலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே அவங்க காத்திருக்காங்க, இரவும் பகலுமாக காத்திருக்காங்க. 10வது நாள் இயேசு சொன்னபடி உன்னதத்திலிருந்து பலன் வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கொடுத்த கட்டளையின்படியே இவர்கள் ஒரு கூட்டமாய் காத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் 120 பேர் இருக்கிறார்கள். ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாரும் சேர்த்து 120 பேர் இருக்கிறார்கள். எல்லாம் கதவையெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் மேல் வீட்டறையில் ஜெபத்தில் வேண்டுதலெல்லாம் தரிச்சிருக்காங்க. 50வது நாள், இயேசு உயிர்த்த 50வது நாள், இயேசு பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போன 10வது நாள்,
பரிசுத்த ஆவியானவர் அந்த உன்னதத்தின் பலன் என்ன ஆகிறது? அக்கினியாய் இறங்குகிறது. அந்த மேல் வீட்டறையிலே இறங்கி மேல் வீட்டறையிலே அந்த ஜெபித்து கொண்டிருந்த, வேண்டுதல் செய்து கொண்டிருந்த, ஒரு மனதோடு கூட அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்த, இயேசு தலையாகிய கிறிஸ்து கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்த அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கினார். அல்லேலூயா. அக்கினியாக அவர் இறங்க 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 அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். பல பாஷைகளை பேசினார்கள். பல பாஷைகளை பேசுகிறார்கள். அதுவும் சத்தம் எப்படி இருக்கு? எருசலேம் நகரமே கலங்கும்படியாக, எருசலேம் நகரத்தில் உள்ள எல்லாரும் கேட்கும்படியாக அந்த சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமாக ஆவியானவர் வல்லமையோடு கூட அக்கினியாக அவர் இறங்க, சீஷர்கள் எல்லாரும் கூடியிருந்த எல்லாரும் பல பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்நிய பாஷை பேசுறாங்க. என்ன பேசினாங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க 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 அந்நிய பாஷை, பல பாஷைகளை பேசுறாங்க. என்ன பேசினாங்க? அந்நிய பாஷையில், பல பாஷையில் என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள். நாம சொந்த பாஷையிலேயே பேச மாட்டோன்றோம். ஓயாம வேற எதையாவது தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சொந்த பாஷை, நமக்கு தெரிஞ்ச பாஷையிலேயே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறோம். அவருடைய மகத்துவங்களை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்றோம். நாம் தேவனுடைய கட்டளைக்கு, அந்த தலையாகிய கிறிஸ்து மூளையாய் இருந்து செயல்படுகிற, கட்டளை கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு சீஷர்கள் கீழ்ப்படிந்ததைப் போல, அவர்கள் குடும்பங்கள் கீழ்ப்படிந்ததைப் போல கீழ்ப்படிந்து நாமும் காத்திருப்போம் என்று சொன்னால், நம்மை கொண்டும் கூட ஆவியானவர் தேவனுடைய மகத்துவங்களை பேச வைப்பார். யாருக்காக பேச வைத்தார் தேவனுடைய மகத்துவங்களை? யாருக்காக? அவங்களுக்காகவா? இல்லை, புறஜாதிகள் தேவனுடைய மகத்துவங்களை கேட்பதற்காக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை அல்ல பல பாஷை அல்லது நம்ம சொந்த பாஷை எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய மகத்துவத்தை புறஜாதிகளுக்கு சொல்வதற்காக. சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். ஆவியான தேவனாய் சபையிலே எழுந்தருளினார். கிறிஸ்து என்ற அந்த தலையோடு கட்டளையின்படியே அவர் எழுந்தருளினார். அவையவங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிரியைகள் நடப்பித்தது. அவங்க 120 பேர் எழுந்து நின்றாங்க. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. ஒருத்தர் கூட வாயை மூடிக்கிட்டு அமைதியா இல்லை. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. அந்த நகரமே கலங்கி போய் விழித்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாஷையில கேட்குறாங்க. அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரிய வச்சது யார்? அங்கே பேதுரு அல்ல, யோவான் அல்ல, யாக்கோபு அல்ல, அந்திரேயா அல்ல, மத்தேயு அல்ல, மார்க்கு அல்ல, லூக்கா அல்ல. அங்கே 120 பேர் யாரும் இல்லை. அதை புரிய வைத்தது யாரு? அவர்கள் மேல் வல்லமையா இறங்கின பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்த தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். mighty 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 lebadura la shamad lebe shebele duradira lemendera baru shabala baradira likabodera baradiranderala manoderala lebe shebele diradiranderala mano shabala dirandera. நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹரிமாலாதிராலி அலே கெபேதுரல ஆஷியாதிரந்தரல மசுந்தரலாலி. நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகத்துவத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அது அக்கினியாய் ஊற்றப்படுகிறது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அவருடைய மகத்துவங்கள் உங்கள் மூலமாக புறஜாதிகள் தேசம் எங்கும், இந்த அமர்நாத் பகுதி, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக நீங்கள் விளங்குவதற்காக right now in the name of Jesus
Mighty power. Mighty power in the name of Jesus. Mighty power. Mighty power in the name of Jesus. Lebe shebeladaria. Lebe duradirandarala. Lebe shebelabaradira. Rikabodarala baro shabaladirandarala. ஒரு மனதோடு தரித்திருந்தவர்கள், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவர்கள், தேவனுடைய கட்டளைக்கு காத்திருந்தவர்கள், அவர்கள் மேல்தான் பரிசுத்த அந்த உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன், அக்கினியின் பலன் ஊற்றப்பட்டது. தேவன் எழுந்தருளினார். புதிய ஏற்பாட்டு சபை உருவானது. தேவன் எழுந்தருளினார். புதிய ஏற்பாட்டு சபை 120 பேரோடு கூட உருவானது. அதற்கு பிற்பாடு ஒரே ஒரு பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் வளர்ச்சி 120 கூட சேர்ந்து ஒரு 3120 முதல் வளர்ச்சி. அதற்கு பிற்பாடு 5000. இன்னைக்கு உலகத்திலே டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. அது உலக கணக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே யார் எத்தனை பேர் என்பது அது நமக்கு தெரியாது. ஆனால் அதில் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த எழுப்புதலை அனுப்பக்கூடிய, அந்த தேவன் எழுந்து உயிர் மீட்சி அனுப்பக்கூடிய புறஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகத்துவத்தை அறிவிப்பதற்காக, சொல்வதற்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்மை அனுப்பும்படியாக அவர் விரும்புகிறார். நாமும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய நாமத்தை வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், சபையிலும் சங்கத்திலும், உலகத்தின் கடைசி பரிந்து எங்கே போனாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். இதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. சபையிலே தேவன் எழுந்தருளினார். சீஷர்களுக்குள்ளே இருந்த பயம் விலகினது. சீஷர்களுக்கு விரோதமான கட்டுகள் உடைந்தது. சீஷர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அஞ்சினார்கள். அவங்க எங்கே போனாலும் உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சீஷர்களுக்கு அஞ்சினார்கள். உலகமெல்லாம் கிறிஸ்து எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு காரணம் அவர் சபையில் எழுந்தருளினது. பிரியமானவர்களே, சபையாய் நம்மை கூட்டி சேர்த்து நமக்குள்ளே அவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னார். அமைதியாய் அமர்ந்திருப்பதற்காக அல்ல, அவருடைய மகத்துவங்களை புறஜாதிகளுக்கு அறிவித்து சகல ஜனங்களையும் சகல பாஷைக்காரர்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானம் கொடுத்து அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவனே, நீர் எழுந்தருளும், என் உள்ளத்திலே எழுந்தருளும், என் வீட்டிலே எழுந்தருளும், என் வீட்டில் ஒவ்வொரு விசேஷத்திலும் நீர் எழுந்தருளும். நாங்கள் நித்தம் செய்யும் எங்கள் வேலையிலே எழுந்தருளும், எங்கள் தேசத்தில் எழுந்தருளும், எங்கள் சபையிலும் எழுந்தருளும். உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எழுந்தருளி உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உம்முடைய கரத்தில் வைத்து எங்களை பயன்படுத்தும். தேவன் எழுந்தருள்வார். அவர் எங்கே எழுந்தருளினாலும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். புகை பறக்கடிப்பதைப் போல, அக்கனிக்கு மேல் மெழுகு உருகுவதைப் போல துன்மார்க்கர் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற நினைக்கிறதை உங்களை கொண்டு நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு உங்களுடைய பரிபூரணமான சம்மதம், அந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க சித்தமாயிருக்கிறீர்கள்? என் உள்ளத்தில் எழுந்தருளும் என்று சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, என் உள்ளத்தில் எழுந்தருளும். சகைவுக்குள் எழுந்தருளினதை போல என் உள்ளத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே.
என் உள்ளமானது கரடுமுரடாய் இருக்கிறது, அதிலே உமக்குடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு பலவிதமான முட்களும் கற்களும் அதிலே நிறைந்திருக்கிறது. உமக்கென்று நான் கனி கொடுக்க முடியாதபடிக்கு அது என்னை நெருக்கி போடுகிறது. அதை நீர் அகற்றும். என் உள்ளத்தில் எழுந்தருளி உமக்கு விரோதமாய் உமக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது, என் உள்ளத்திலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை என் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கன்னு கேளுங்க. முதலாவது செபிங்க. இந்த முதல் காரியத்திற்காக செபிங்க. என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத கரடு முரடான, அப்பா என்னை வஞ்சிக்கிறதான, அல்லது அந்த சத்ருவின் கிரியைகள், மாம்ச கிரியைகள் அல்லது உலக கிரியைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க. என் உள்ளதை நீர் புதிதாக்கும் ஆண்டவர். என் உள்ளத்தை புதிதாக்கும் ஆண்டவர். அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா சகைவு அறிக்கை செய்ததை போல நான் அறிக்கை செய்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் நீ யாரை நான் நிந்திக்க மாட்டேன். என் உள்ளத்தில் நான் வைராக்கியத்தை நான் வைக்க மாட்டேன். என் உள்ளத்தில் நான் கசப்பை வைக்க மாட்டேன். என் உள்ளத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் வைக்க மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அதில் நீர் எழுந்தருளும். அதில் எழுந்தருளும்னு சொல்லுங்க. ரெண்டாவது, என் வீட்டில் எழுந்தருளும் ஆண்டவரே. என் வீட்டில் எழுந்தருளும். என் வீட்டில் எழுந்தருளும் ஆண்டவரே. என் வீட்டில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு அலுவலிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசேஷத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் வீட்டிலே நீங்கள் தலையாயிருந்து நடத்துங்க. என் பிள்ளைகளை நீங்கள் தலையாயிருந்து நடத்துங்க. என் கணவனை நீங்கள் தலையாயிருந்து நடத்துங்க. என் மனைவியை நீங்கள் தலையாயிருந்து நடத்துங்க. என் பேர பிள்ளைகளை நீங்கள் தலையாயிருந்து நடத்துங்க. இப்போ யாரா என் வீட்டில் இருக்க எல்லோரையும் ஆண்டவர் நீங்கள் தலையாயிருந்து நடத்தி எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நாங்கள் இயங்க வேண்டுமோ அவ்விதமாய் நாங்கள் சாட்சியாய் நிற்பதற்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. எங்கள் வீட்டில் எழுந்தரல. ஓ மக்கு நன்றி. அடுத்து என்னுடைய வேலையில், என் வேலை ஸ்தலத்தில், நான் வீட்டில் வேலை செய்யும் பொழுது ஆண்டவரே, நான் வெளியே போய் வேலை செய்யும் பொழுது, நான் வியாபாரம் செய்யும் பொழுது, நான் தொழில் செய்யும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய பிஸ்னஸில் நீர் எங்கள் எழுந்தரலுங்க ஆண்டவரே. எல்லா இடத்திலும் உமக்கு நான் சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, சாட்சியாய் உண்மை முத்தமத்தோடு அதை நான் செய்ய வேண்டும். வேலை கல்லனாய், வேலை கல்லியாய் நான் இருக்கக்கூடாது. உடைய நாமத்தின் மகிமைக்காக நான் காணப்படணும். வேலை ஸ்தலத்தில் எழுந்தருளும். ஓ என் தேசத்தில் எழுந்தருள்னு கேளு. என் தேசத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. பொல்லாத சத்ருவின் பிடியிலே சிக்கி இருக்கிறேன். விக்கிரக கிரியைகளை சிக்கி இருக்கிறேன். பாவ கிரியைகளை சிக்கி இருக்கிறேன். சாப கிரியைகளை சிக்கி இருக்கிறேன். பொல்லாதவருடைய கரத்தில் சிக்கி இருக்கிறேன். தேசத்தை நீர் விடுவிக்க முடியாக, தேசத்தை ரட்சிக்க முடியாக, தேசத்தில் இருக்க எல்லா சத்ருவின் அந்தகால வல்லமையின் பிடியிலிருந்து தேசத்தை விடுவிக்க முடியாக, தேசத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க முடியாக, தேசத்தை ஆளுகிறவர்களை ரட்சிக்க முடியாக எங்கள் தேசத்தில் எழுந்தவர்கள்னு கேளுங்க. ஓ மக்க நன்றி செலுத்து, மக்க நன்றி செலுத்து. சபையில் எழுந்தவர்கள்னு கேளுங்க. இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர். இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறீர். சபையிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். தேவ சபையிலே தேவநீர் உலாவி கொண்டிருக்கிறீர். இந்த மனுஷர்கள் மத்தியிலே பரநேசி நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். பரிசுத்தர்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். ஓ எங்கள் சபையிலே நீர் இன்னும் எழுந்தருளி ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. சபையாகிய அப்பா தலையாகிய நீர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையிலும் நாங்கள் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அதை நிறைவேற்றக்கூடிய அவயவங்களாக எங்களை மாற்றும்படியாக சபையில் எழுந்தருளும். உடைய அக்கனியை ஊற்று, உமது ஆவியை ஊற்று, ஓ உமது அபிஷேகத்தை ஊற்று. உமக்காக எழுமி நாங்கள் பிரகாசிக்க சபையிலே நீர் எழுந்தருளும். நீர் எழுந்தருளினதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீர் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் உள்ளத்தில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் உள்ளத்தில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஓ என் வீட்டில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் வீட்டில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் வேலை ஸ்தலத்திலே நான் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்கள் தேசத்தில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்கள் சபையில் எழுந்தருளினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஓ மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவருடைய எல்லா காரியத்திலும் எழுந்தருளுவீராக. இனி பார்க்க போகிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளுவீராக. எங்களை நீங்கள் நடத்துங்க.
நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்ல முடியாது. நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, நீர் எந்த நோக்கத்திற்காக எழுந்தருளுகிறீரோ அந்த நோக்கம் எங்களுக்குள்ளே, எங்கள் வீடுகளுக்குள்ளே, சபைக்குள்ளே, தேசத்திற்குள்ளே, எங்கள் வேலை ஸ்தலத்திலே, எங்களுடைய உள்ளத்திலே நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.